வெற்றி பெற்றிருக்கிற 1967க்கு பிறகு 1977க்கு பிறகு 2026 மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி நல்லாட்சி நடைபெற எங்கள் அண்மை செய்தி. கேரள மக்கள் தமிழக மக்களுக்கு அடிபணிய மாட்டார்கள் என அமைச்சர் விஸ்வநாதன் பேசியதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கேரள மக்கள் தமிழக மக்களுக்கு அடிபணிய மாட்டார்கள் என்று அமைச்சர் விஸ்வநாதன் பேசியதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினின் நல்லாட்சி நடைபெற வாழ்த்துக்கள் என்று காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் உளறல். மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினின் நல்லாட்சி நடைபெற வாழ்த்துக்கள் என்று காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் உளறியுள்ளார். தகவல்களோடு மேலூரில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் துரை. வணக்கம் துரை, இது குறித்த விரிவான தகவல். நிச்சயம் ஜனனி. மதுரை மாவட்டம் மேலூர்ல முதல்வர் விஜயின் 52வது பிறந்தநாளை முன்னிட்டும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் 59வது அந்த பிறந்தநாளை முன்னிட்டும் வீரா என்ற டைட்டில் ஒரு மாபெரும் மாரத்தான் போட்டியை தாவேகாவினர் அங்கு நடத்தினாங்க. இந்த போட்டியை மேலூர் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினரும் உயர்கல்வித்துறை அமைச்சருமான விஸ்வநாதன் தொடங்கி வச்சாரு. தொடங்கி வச்ச அவர் அந்த வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். வாழ்த்துரை வழங்கி பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அது தற்போதைய அமைச்சரவையில் 17வது சட்டமன்றத்தில் 1967க்கு பிறகு மற்றும் 1977க்கு பிறகு தற்பொழுது அதாவது 2026 வெற்றி பெற்றிருக்கிற முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களை நல்லாட்சி தர வேண்டும் என்று வாழ்த்துவதாக பேசினார். உடனே அருகில் இருந்தவர்கள்லாம் முதல்வர் விஜய் என்று அவருடைய அந்த உளறல் பேச்சை சுட்டிக்காட்டினார். தனது பேச்சை அதை தொடர்ந்து முதல்வர் விஜய் என்று மாற்றிக்கொண்டார். ஒரு அமைச்சர், அதுவும் ஒரு உயர்கல்வித்துறையில் அமைச்சர் பதவியில் பணிபுரிபவர், முதல்வர் விஜய் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளாமல் முதல்வர் தளபதி ஸ்டாலின் என்று பேசியது பழைய திமுக கூட்டணியோட விசுவாசமோ என்று அங்கிருந்தவர்கள் முணுமுணுப்பதை நாம் காதுகளால் கேட்க முடிந்தது. இதே நிகழ்ச்சியில ஏற்கனவே அங்க தாவேகா ஒரு பெண் நிர்வாகியோட வாடி வாடி கைப்படாத சீடி என்ற பாட்டுக்கு நடனமானது ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்க சூழ்நிலையில தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் என்று தற்பொழுது அவர் அங்கு வாழ்த்துறை வழங்கும் போது பேசியது மீண்டும் ஒரு சர்ச்சையை எழுப்பியுள்ளது. அது மட்டுமல்லாது ஒரு அரசு பள்ளியில நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில எங்கு பார்த்தாலும் விஜய் அவர்கள் பிறந்தநாள் பேனர்கள் அதிகப்படியாக காணப்பட்டது. இது அங்கு உள்ள இருந்த மக்களிடையே முகசுளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ஜனனி, தங்களுடைய தகவலுக்கு நன்றி துரை. சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிற 1967க்கு பிறகு 1977க்கு பிறகு 2026 மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி நல்லாட்சி நடைபெற எங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விஜய் அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் வாழ்த்து செலுத்துகிறோம். 17வது சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிற 1967